ஹாய்ங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு முத்து விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஓகேங்க, நாம் இப்போ எங்கே இருக்கிறோன்னா கிராபியில் இருக்கிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிராபி சீரீஸுங்க. போன எபிசோட் நீங்கள் வந்துட்டு நம்ம அந்த வாட்டர் கிராஃப்டிங் பண்ணல, அந்த எபிசோட் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஒரு வேளை பார்க்கல அப்படின்னா நான் கார்டு கொடுக்க செக் பண்ணி பாருங்கள். செம்ம தரமாக இருந்தது, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக மஸ்ட் ட்ரைன்னு நான் சொல்லுவேன். அது மிஸ் பண்ணாமல் போங்க, ஓகேங்களா? நாம் இந்த எபிசோடில் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, அந்த வாட்டர் ராஃப்டிங் பண்ணல, ஸோ அதோட கண்டினியூ தான் இது. ஸோ அதில் பக்கத்துலேயே ஒரு வாட்டர் ஃபால் கூட இருக்குது. ஸோ அந்த வாட்டர் ஃபாலில் தான் நம்ம குளிக்க போயிட்டுருக்குறோம். ஆக்சுவலாக அது வந்துட்டு நம்ம வாட்டர் ராஃப்டிங் பண்ண இடத்துலேருந்து ஒரு 200 மீட்டரில் வாக்கிங் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்குறோம். இங்கே பாருங்கள். ஸோ நம்ம இந்த வழியாக நம்ம நடந்து போயிட்டுருக்குறோம். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 200 மீட்டரில் அந்த இடம் வந்துடும். ஸோ அங்கே குளிச்சுட்டு கரெக்டாக நமக்கு ஒரு 45 மினிட்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை அப்படியே குளிச்சுட்டு நம்ம அந்த இடத்துக்கே வந்துடணும். ஸோ அங்கே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க அந்த வாட்டர் ஃபால் எப்படி இருக்குன்னு போயிட்டு அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம். வாங்க போகலாம். இங்கே பாருங்க, இந்த மரம்லாம் பாருங்கள், தென்னை மரம் மாதிரி இருக்குது. ஆனாலும் எல்லாம் அப்படியே கீழே விழுந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வேறு லெவலாக இருக்குங்க, அது சூப்பராக இருக்குங்க. தண்ணி வந்துட்டுருக்கு. ஸோ இங்கேருந்து 200 மீட்டர்லேயே வாட்டர் ஃபால்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப தூரம்லாம் போக தேவையில்லை. இந்த இருக்குது பக்கத்துலேயே வந்துட்டோம். அருமையாக இருக்குங்க இந்த வாட்டர் ஃபாலு. வாங்க, சூப்பராக இருக்குது. வாங்க ஒரு அருமையான ஒரு குளியில் போடுவோம். ஆல்ரெடி நம்ம தண்ணியில் ராஃப்டிங்கில் நம்ம குளிச்சாச்சு. லைட்டாக மேலே தண்ணி பட்டுருச்சு. பட் இருந்தாலும் இந்த இது கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபால் உழுது பார்த்தீங்களா, இது கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். வாங்க. இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் ஆளே இல்லைங்க, ஆளே ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஸோ இந்த இடத்துலலாம் நல்லா குளிக்கலாம், அருமையாக குளிக்கலாம். அந்த மாதிரி இருக்க இடம் வேறு லெவலில் இருக்குது. இதெல்லாம் அந்த இடங்களா, அந்த இடத்துல வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் குளிச்சுட்டு போயிருங்க. தண்ணி என்ன ரொம்ப குளிரும் உங்களுக்கு. ஏன்னா அது தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக வருது பாருங்கள். ஸோ அந்த தண்ணி நல்லா மரம் செடி இதெல்லாம் பட்டு வர்றதுனால, இயற்கையான இடத்துலேருந்து வர்றதுனால உங்களுக்கு ரொம்ப குளிருது. பட் ஆனால் உண்மையிலே கண்டிப்பாக குளிக்கக்கூடிய இடம், மிஸ் பண்ணாமல் குளிங்க. எப்படி பழனி? சூப்பர். தண்ணி அங்கே போனால் அடிச்சு இழுத்துட்டு வந்துடுவீங்க, போக முடியாது, பக்கத்தில் போக முடியல. ஆமாம், ஆக்சுவலாக நீங்கள் இந்த இதுக்கு மேலே இங்கேயே உங்களுக்கு ஆழமாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் போக முடியாது. மோஸ்ட்லி இந்த இடத்துல அவங்க ஆழப்படுத்திருக்காங்கன்னு தோணுது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அந்த பக்கம் யாரும் போகக்கூடாதுக்காக தண்ணி விழுந்து பொல்லமாயிருச்சு. இதுக்கு மேலே போனீங்கன்னா அங்கே பாருங்கள், இப்போ போக எங்களுக்கு அவங்களுக்கு ஆழம் அதிகமாயிரும். இதுக்கு மேலே நீங்கள் போகவே முடியாது. ஸோ நீங்கள் ஆழம் இல்லைன்னா நீங்கள் நீச்சல் அடிச்சு போயிடலாம். இது இங்கேயே அவ்வளோ ஆழம் வந்துடும். ஸோ அந்த இடத்துல போக முடியாது. ஓகே பின்னால் ஓகேங்க. வருங்க, நம்மளும் ஒரு குழியில் போட்டு வரோம். இருங்க. இந்த பக்கம் சைடில் போய் குளிப்போம். சைடில் போனால் உங்களுக்கு அவ்வளோ தண்ணி இழுக்கலாம். ஏன்னா தண்ணி எல்லாம் இந்த பக்கம் வருது போதிங்களா. இந்த பாருங்க, இந்த பக்கம் வருது. ஸோ நம்ம இங்கே இருக்கிறதுனால சைடில் எவ்வளோ தண்ணிக்கலாம். நானாலுமே ஆழம் இங்கே இருக்குங்க, ஆழம் இதே மாதிரி இருக்கு, ஆழம் நிறைய இருக்கு. இந்த மாதிரி சூப்பராக இருக்கு. நம்ம லெவலில் இருக்கு. அங்கே நானும் அங்கே ஒரு அதில் விழுந்து போகலான்னு இருக்கீங்க. எப்படிங்க? நான் விழுந்து போயிட்டு வரேன். ஓகே பாருங்க, இதில் எப்படி போகிறான் பாருங்க, சூப்பராக இருக்கலாம், வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணாமல் அங்கே வந்துருங்க. அவங்களே சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த பக்கம் நீங்கள் இங்கே ஒரு இடம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப குளிரும். ஆனால் நல்ல தண்ணிங்க, இது உண்மையிலே நல்ல தண்ணி. நான் இதை தாய்லாந்து முழுவதும் நான் குடிச்சு பார்த்தேன். தண்ணி எல்லாமே கொஞ்சம் சூப்பராக தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. மலையிலேருந்து வர்றது தண்ணி இங்கே பாருங்க, சுத்தமான தண்ணி, நல்ல தண்ணிங்க, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க. நானும் இதில் அப்படியே ஒரு குழியில் போட்டு அப்படியே உள்ள போகிறேன். ஜாம். மழை வந்துருச்சு, மழை ரெய்னிங், உள்ள ஃபாரஸ்ட்டு. நான் பண்ணிடுவா.
மழை வேற வந்துருச்சுங்க. பாருங்க மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இந்த மலையில் குளிக்கிறதே ஒரு ஆனந்தம் தாங்க. அருமையாக இருக்குங்க பாருங்க, சூப்பராக இருக்குங்க பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க, நல்லா இருக்கா? இங்கே பாருங்க மழை வேற பெய்யுது பாருங்க, மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு. இந்த மலையில் குளிக்கிறதே ஒரு ஆனந்தம் தாங்க. ஆக்சுவலாக இந்த மலையில் நம்ம வந்து அந்த ராப்லிங் பண்ணியிருந்தோம்னா இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும். பட் ஆனால் நம்மளால் அந்த ராப்லிங் பண்ண முடியல, இங்கே குளிக்க மட்டும்தான் முடிஞ்சது. பட் ஆனால் இதுவுமே ரொம்ப அருமையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு. இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க, சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஜூலை ஆகஸ்ட்டில் இங்கே வந்து மழை பெய்கிற நேரம். ஸோ அதனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த மழை தான் பெய்யும். ஸோ அதனால தான் உங்களுக்கு எப்படி இருக்குது. மற்ற நேரத்தில் வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வெயில் அடிக்கும், அங்கே குளிக்க நல்லாயிருக்கும். ஓகே பழனி போகலாமா? பாருங்க சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒரு செட்டப் வேறு பண்ணியிருக்காங்க பாருங்கள். நம்ம வேறு கப்பல்ஸ் வந்தாங்கன்னா 4-5 பேர் வந்தீங்கன்னா உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஒரு செட்டப் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுவுமே அருமையாக இருக்குது. பாருங்க கண்ணு அங்கே விட்டு குளிக்காமே வர மாட்டேங்காரு. ஓகேங்க, நம்ம வந்துட்டு அந்த வாட்டர் ஃபாலில் செம்மையாக குளித்து என்ஜாய் பண்ணிட்டோம். ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. உண்மையே ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸு, ரொம்ப ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லுவேன். அதில் இந்த மழை பெய்யுதுங்க பாருங்க, இந்த பக்கம் ஃபுல்லாக ரப்பர் மரமாக போட்டிருக்காங்க பாருங்கள். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், வேறு லெவலுங்க இது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் இங்கே இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே ஃபுல்லாக ரப்பர் தோட்டம் தான். எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள், எப்படி இருக்கு பாருங்க இடம். இங்கே வந்து இமேஜினே பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது அந்த இடம். இதில் வந்துட்டு ஒரு வாட்டர் ஃபாலு, அதில் வந்துட்டு நம்ம குளிச்சுட்டு இருக்கோம் வித் அந்த மலையில். ஆக்சுவலாக அதான் மலையில் குளிக்கிறது தான் இன்னும் ரொம்ப ஃபன்னாகவே இருக்கும். ஆக்சுவலாக ராப்லிங்குமே நீங்கள் போன எபிசோட் பார்த்தீங்க, அதுவும் இந்த மலையில் நம்ம பண்ணியிருந்தோன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி பண்ண முடியல, பட் ஓட்ஸ் ஓகே, அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. இப்போ இந்த மலையில் இந்த வாட்டர் ஃபால் குளிக்கிறதுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த மலையிலையுமே கூட இந்த ஜிப் லைனில் எப்படி போயிட்டுருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக செம்ம ஸ்பீடாக வருதுங்க, இங்கே ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டுருக்குங்க பாருங்கள். ஆனால் இங்கே ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து இங்கே ஒருத்தர் நின்று பிடிச்சிட்டு இருந்தார். ஆனால் இங்கே யாருக்கும் பிடிக்கிறதுக்கு ஆளே இல்லை. அவர் பாட்டு புயல் வேகத்தில் போயிட்டே இருக்கார். பரவாயில்ல, இவர் பரவாயில்ல. இவன் ஒருத்தர் அந்த இருக்கா பாருங்க, இவன் புயல் வேகத்தில் வந்தாங்க அவன். ஓகேங்க, நம்மளுக்கு இங்கே வந்து லஞ்சுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் நல்லா இருக்குங்க. இங்கே ரைஸு, இங்கே சிக்கனு, அப்புறம் நூடுல்ஸு, அப்புறம் அந்த ஒரு ஃப்ரூட் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு குழம்பு மாதிரி வச்சுருக்காங்க, பக்கத்தில் நூடுல்ஸ் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வச்சுருக்காங்க. வாங்க நம்ம அப்படியே சாப்பிட்றலாம். ஓகேங்க, நம்மளை வந்துட்டு அந்த எலிஃபென்ட் ரைடிங்க்கு உள்ள இடத்துக்கு வந்து நம்மளை கொண்டாந்து இப்போ இறக்கி விட்டாங்க. அங்கே பாருங்கள் எத்தனை எலிஃபென்ட் நிற்குது பாருங்கள், அருமையாக இருக்குதுங்க. அவங்க ஃபோட்டோ எடுக்கணுமாங்க ஃபஸ்ட்டு, அவங்க அதுக்காக நம்மளை கூப்பிட்றாங்க. மழை வேறு பெஞ்சிக்கிட்டே இருக்குங்க. ஓகேங்க, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, இருந்தாலும் இந்த எலிஃபென்ட் ரைடிங்லாம் அப்படியே நடத்திட்டு தான் இருக்காங்க. இங்கே பாருங்கள், நம்ம எலிஃபென்ட் இங்கே இருக்கிற இடத்துக்கு மேலே வந்துட்டோம் பாருங்கள். இங்கே இருந்தால் நம்ம எலிஃபென்ட்டில் மேலே ஏறி போகிறோம். ஒரு இதில் எத்தனை பேர் போகலான்னு தெரில, பார்க்கலாம். யானையாக இருக்குது இங்கே பாருங்கள், இந்த யானையை பாருங்கள், பார்க்கவே பயமாக இருக்குது. நல்ல ஒரு ஆண் யானைங்க, செம்மையாக இருக்குங்க பாருங்கள். பயங்கரமாக வருதுங்க ஆள், சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், அருமையாக இருக்குங்க, அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓகேங்க, நம்ம வந்துட்டு அடுத்து நம்ம யானையில் நம்ம பயணம் பண்ண போகிறோம். இந்த பாருங்கள், யானை மேலே இருக்கிறதே கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி யானை மேலே ட்ராவல் பண்ணதே கிடையாது. இந்த ஒரு தனியா எங்களோட கொடை வேணுமான்னு கேட்டாங்க. கொடை வேணும், மழை வேறு பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனால் ஒரு கொடையை வாங்கி வச்சுக்கிறோம். இங்கே பாருங்கள். ஓகேங்க, நம்ம கொடையுமே வாங்கி வச்சுக்கிட்டோம். இங்கே பாருங்கள், அடுத்த யானைகள்லாம் வெயிட்டிங்கில் இருக்குது பாருங்கள்.
சூப்பராக போகுது, அருமையாக போகுது யானை. ஆனால் இது வரைக்கும் நான் இந்த யானைகள் ரைடில் போனதே கிடையாது. இதான் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம். சின்ன வயதில் கூட யானை மேலே ஏறி உட்காந்தது கிடையாது. சூப்பராக இருக்குங்க. இருந்தாலும் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. பாருங்க எப்படி போகுது பாருங்க, சூப்பராக இருக்குங்க. ரோட்டில் போகிறானுங்க. வா, அருமையாக இருக்குங்க. வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைமே தான் என்னது ஏன்னா கிட்ட இருந்து பார்க்குறேன். என்னமோ வீட்டு விலங்கு மாதிரி வச்சு உட்காந்துட்டு இருக்காங்க மேலே. அடிக்காதடா. பாருங்க கீழே இறங்குது. கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. என்னதான் இருந்தாலும் யானை மேலே போகிறது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பாருங்கள் எப்படி போகுது பாருங்கள். பைக்காக்கில் ஒரு பைக் வர வருது. போயிருமா யானை? ஏன் வா போட்ட விட்டு அது பயந்துட போகுது. யானை வருது, பயந்து தானே போகணும். அது பயந்துட கூட இல்லை. கொண்டு யானை மேலே விட்டுருச்சுன்னா அப்புறம் யானை பயந்து ஓடிடும். கால் வர வலிக்கு. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் ஏடிவி ரைடு போயிட்டுருக்காங்க பாருங்கள். பரவாயில்ல, இந்த மலையிலேயே இந்த ஏடிவி ரைடுமே ஓட்டுறாங்க. என்ன மழை வந்தாலும் புயல் வந்தாலும் இவங்க எதுவுமே நிறுத்த போகிறதில்ல. அப்படியே போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக அது நல்லது தான் ஒரு வகையில். ஏன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருப்பாங்க. அவங்களுக்காக அட்லீஸ்ட் இந்த மாதிரி பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை. பட் அட் த சேம் டைம் அவங்களோட சேஃப்டியும் கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அருமையாக இருக்குங்க யானை ரைடு. ஸ்லோவாக போகுது. ஆனால் இதுக்கு முன்னால் போனது வந்துட்டு இதோட கொஞ்சம் பெரிய யானைங்க. அது பார்த்தீங்களா, அது ஆம்பளை யானை. அது ரொம்ப முறை சப்போட்டு வரும்போதே ஒரு இதில் வந்துச்சுங்க அது. ஆனால் இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக தான் வந்த மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. அதான் நீ அவ்வளோ எடுத்துகிட்டு இருக்கேன் நினச்சிட்ருக்கேன். நீங்கள் பாருங்கள், அம்மையாக இருக்குங்க பாருங்க. இதுலேருந்து இப்போ மேலே ஏற போகுதுங்க யானை. மேலே ஏறுறது ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு தோணுது. இறங்குறது தான் கொஞ்சம் நமக்கு பிரச்சனையாக இருக்குன்னு தோணுது. இல்லை எவ்வளோ போகிறதுக்கு இப்படி கொண்டு போகணுன்னே அவசியம் இல்லை. அப்படியே கொண்டு விட நேராக கோட்டா கூட கொண்டு போயிருக்கலாங்க. இப்படி கொண்டு போயிட்டாங்க நம்மளை. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து மெதுவாக ஏறி வந்துட்டோம். உடனே மேலே தூக்கி விட்டாங்க. ஃபேஸ் தெரியும் அதை எடுக்கிறது. அங்கே பாருங்கள், நம்ம ஆள் தனிக்காட்டு ராஜாவாக வந்துட்டு இருக்காரு அங்கே பக்கம். ஆனால் அவருக்கு சின்ன யானை தான். இதுதாங்க நல்லது. முன்னால் போகிறது தாங்க செம்ம யானை. பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. அந்த யானை நல்ல ஒரு, அதனால தான் அந்த யானையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 2 பேர் போகிறாங்க போல இருக்குது. ஆக்சுவலாக இந்த யானைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் தான் இருக்காங்க. அந்த யானை ஆம்பளை யானை சொல் பச்சு கேட்காதுங்கிறதுக்காகவே அதை கண்ட்ரோல் பண்ணதுக்கு 2 பேர் இருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. மோஸ்ட்லி இங்கேருந்து ஆரம்பித்து மறுபடியும் வந்த இடத்துக்கு கொண்டு விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் நினைக்கிறேன் எலிஃபென்ட் ரைடு. பட் ஓகே தாங்க, நல்லா தான் இருக்குது. ஓகேங்க, இதுலேருந்து அப்படியே அந்த லெஃப்ட்டுக்கு போகிறாங்க பாருங்கள். அந்த யானை வந்து சொல் பேச்சே கேட்க மாட்டேங்குது பார்த்தீங்களா. அது அந்த ஆம்பளை யானை வந்துட்டு சொல் பேச்சே கேட்காது. நம்ம போகிறது வந்து பெண் யானை. இதையும் பிடிச்சிட்டு எதை தான் பிடிக்கிறது. இங்கே பாருங்கள், அதையும் பிடிச்சிக்கிட்டு அந்த பணம் யாரும் சொல் பேச்சே கேட்க மாட்டேங்குது பாருங்க. இல்லைனா உண்மையிலே அதை எடுத்து போடுன்னு சொல்கிறாங்களான்னு தெரில. பட் ஆனால் அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கரெக்டாக கேட்குதுங்க. அது இங்கே பாருங்க சாப்பிடுது. இது ஏதோ சாப்பாடு மாதிரி வச்சுருக்காங்க அதுக்கு. அதனால் அதை அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே போகுதுங்க பாருங்கள். இப்போ அந்த பக்கம் நிற்கிது. ஸோ அந்த பக்கம் ஏதோ பார்த்துருச்சுன்னு நினைக்கிறேன் சாப்பிட்றதுக்கு. அதனால் அந்த பக்கம் நிற்கிது. பார்க்கலாங்க. இன்னும்
போகிறேன். ஏன்னா ஒவ்வொன்று மட்டும் சுட கேட்டு போட்டு அதான் யானைகிட்ட நம்ம அந்த சத்தியம் வாங்கிடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. இங்கே பாருங்கள், இதுக்கு யானைக்கு ஏதோ எடுத்து கொடுக்க போகிறாங்க. எனக்கு ஏதோ எடுத்து கொடுக்குறாங்க பாருங்கள். பாருங்கள், இந்த பழம் அதுக்கு பிடிக்கும் போல இருக்குது, அதனால் எடுத்து கொடுக்குறாங்க. அதனால் எடுத்து கொடுக்குறாங்க. அவனுக்கு எடுத்துக்கிறான். தேங்க்யூ பிரதர். இது நமக்கு தாங்க எடுத்து கொடுக்குறாரு. நான் யானைக்கு தான் எடுத்து கொடுக்குறாருன்னு பார்த்தேன், நமக்கு எடுத்து கொடுக்குறாரு. என்ன பண்ணலாம் அப்புறமா பார்ப்போம். இங்கே பாருங்க, இந்த ஏடிவி ரைடெலாம் எதுக்கு இந்த யானை போகிறதுக்காக வெயிட்டிங்கு. வீட்டில் ஏடிவி ரைடு நம்ம அங்கே பார்த்ததை விட இங்கே கொஞ்சம் சுமார் தான் நினைக்கிறேன். சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்கு. இங்கே பாருங்க, மறுபடியும் அந்த வந்த வழிக்கே போகிறாங்க மோஸ்ட்லி, அவ்வளோதான் நினைக்கிறேன். ஓகே, அப்படியே இருந்தால் போதும். இங்கே பாருங்க, அந்த மரத்துலேருந்து பழத்தை பறித்து அப்படியே அவன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நானும் யானைக்கு கொடுப்பான்னு பார்த்தேன். பாருங்கள், இந்த பக்கம் பாருங்கள், லெஃப்ட் சைடில் பார்த்தா ஃபுல்லாக பள்ளம் தான். யானை திருப்பிச்சினாலும் நம்ம கீழே வந்துடும். இந்த நேரத்தில் நல்லா பிடிச்சிக்கணும். இங்கே பாருங்கள், நம்ம ஆக்சுவலாக நீங்கள் இங்கே பார்க்குறீங்களா, இந்த இடத்துல தான் ராஃப்டிங் வந்தோம். பாருங்கள், அந்த இடத்துல இப்போ இங்கே பிரிட்ஜில் நின்று நம்ம வீடியோ எடுத்தாங்க. அருமையாக இருக்குங்க. வந்துருச்சு, நம்ம பக்கத்தில் வந்துட்டோம், மறுபடியும் அந்த இடத்துக்கே வந்துட்டோம். ஆக்சுவலாக இது வந்து நம்ம ஒரு பேக்கேஜில் வரோம் இல்லைங்களா. இப்போ நம்ம வந்துட்டு எலிஃபென்ட் ரைடு வந்துட்டு நம்ம புக் பண்ணியிருக்கோம். ஸோ சிலர் வந்து புக் பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அவங்களாம் நமக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக நான் வந்து வண்டி நிற்குது பாருங்கள். ஸோ அந்த இடத்துல அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம எலிஃபென்ட் ரைடு முடிச்சுட்டு நம்ம அப்படியே அவங்க கூட ஜாயின் பண்ணி போவோம். அந்த மாதிரி நல்லா இருக்குங்க. அந்த யானை சொல் பேச்சே கேட்க மாட்டேங்குங்க. ஆக்சுவலாக அதனால தான் அதுக்கு 2 பேர். இது வந்து நம்ம இப்போ நம்ம போகிறது வந்து பெண் யானை. இது வந்து இவர் ஒருத்தர் சொல்கிறதே கேட்டுட்டு ஒழுங்காக போயிட்டுருக்கு. ஆனால் அந்த யானை பார்த்திங்கன்னா அதுக்கு தான் 2 பேர் போகிறாங்க பாருங்கள், ஆண் யானைக்கு. ஸோ அது சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது. அது ஒரு பக்கம் போனால் இன்னொரு பக்கம் போகுது அது. அதனால் அதை மிரட்டி கூட்டு போயிட்டுருக்காங்க 2 பேர். ஓகேங்க, வந்துட்டோம், பக்கத்தில் வந்துட்டோம். ஓகே, நம்மளோட எலிஃபென்ட் ரைடு அப்படியே முடியுது. ஓகேங்க, நம்மளோட அந்த எலிஃபென்ட் ரைடு சூப்பராக முடிஞ்சுது. ரொம்ப ஒரு ஷார்ட் ரைடு தான், பட் இருந்தாலும் அது ஒரு 30 நிமிஷம் ஆகாது. ஒரு 15லேருந்து ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் நடந்திருக்கும். ஓகேங்க, நல்லா தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நானுமே இந்த போகிறேன், ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஓகே, எபிசோடு இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மங்கி கேவ் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ அங்கே தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போய்ட்டு அந்த மங்கி கேவ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க. இங்கே பாருங்க, இதாங்க அந்த மங்கி கேவ். ஸோ நம்மளை வந்துட்டு கரெக்டாக அந்த இடத்துல இறக்கி விட்ருவாங்க. இறக்கி விட்டுட்டு நமக்கு வந்து கரெக்டாக ஒரு 25 மினிட்ஸ் to 30 மினிட்ஸ் நமக்கு அது மாதிரி டைம் கொடுப்பாங்க. நம்ம உள்ளே போய்ட்டு எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்துடணும். ஸோ வாங்க உள்ளே போய்ட்டு அப்படியே பார்த்துட்டு வரலாம். இங்கே பாருங்கள், அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு ஆக்சுவலாக உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு புத்த டெம்பிள் இருக்குங்க. ஸோ இங்கே பார்த்தீங்களா, இது வந்துட்டு ஒரு அரச மரம். ஸோ புத்தர் ஞானம் பெற்றது அரச மரத்தடியில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதனாலே நமக்கு ஒரு அரச மரத்தை பார்க்குறோம் பாருங்கள், அருமையாக இருக்குங்க, ரொம்ப பெருசாக இருக்குது. ஓகேங்க, வாங்க நம்ம அப்படியே போய்ட்டு உள்ளே போய்ட்டு நம்ம பார்த்துட்டு வரோமா. உள்ளே வாங்க போகலாம். ஓகேங்க, இந்த மங்கி கேவ் டெம்பிளுக்கு உள்ளே போனோன்னா நம்ம வந்துட்டு 20 பாட் கொடுத்து டிக்கெட் வாங்கணும். ஸோ நம்ம 20 பாட் கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டோம். வாங்க, இங்கே பாருங்கள், புத்தர் சிலை அழகாக இருக்குங்க, சூப்பராக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், வா, இந்த பாருங்கள், இதை செடின்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த மணியை வந்துட்டு தலைகீழ வச்ச மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள், கோயில் எவ்வளோ அமைதியாக இருக்குது, நல்லா வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே எவ்வளோ புத்தர் சிலை இருக்குது பாருங்கள், எல்லாமே புத்தர் சிலை. இங்கே பாருங்கள், இங்கே நம்ம ஒரு புத்தர் சிலை பார்க்க முடியுது. இந்த புத்தர் சிலை வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படி பார்த்திங்கன்னா பரவச நிலையில் இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதே மாதிரி நம்ம ஒரு வீடியோ வந்துட்டு நம்ம அங்கே பேங்காக்கில் போயிருந்தோம். ஸோ அங்கேயுமே பார்த்தோம், நம்ம புத்தர் பரவச நிலையில் இருக்கிற மாதிரியான ஒரு சிலையை பார்த்துருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் யாரும் பார்க்கலன்னா நான் கார்டு கொடுக்க செக் பண்ணி பாருங்கள். இந்த பக்கம் பாருங்கள்,
அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா 2 புத்த துறவிகள் இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. அருமையாக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கேயுமே பார்த்திங்கன்னா ஒரு சிலை வச்சுருக்காங்க. இதுலேயுமே புத்தர் வந்து ஒவ்வொரு நாளில் வந்துட்டு என்னென்ன நிலையில் இருப்பார் அப்படிங்கிற மாதிரியான இது பண்ணிருக்காங்க. ஆக்சுவலாக இதே மாதிரி ஒரு டெம்பிள் நம்ம அங்கேயும் பார்த்துருந்தோம். ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் எந்தெந்த நிலைமையில் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ டியூஸ்டே வந்து அவர் பரவச நிலையில் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு நாளில் ஒவ்வொரு நிலையில் இருக்கிறாங்க. அருமையாக பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த ஃபோட்டோஸ்லாம் இங்கே வந்துட்டு ப்ராப்பர்லி ட்ரெஸ் பண்ணிட்டு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஏன்னா வந்துட்டு புத்தர் ஆக்சுவலாக தாய்லாந்துங்கிறதே ஒரு புத்திஸ்ட் கண்ட்ரி தான் இல்லையா? ஸோ அதனால் அவங்க வந்து புத்த மதத்தை வந்து ரொம்ப மதிப்பாங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த பக்கமும் பாருங்கள், இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம புத்தர் சிலைகளை தான் பார்க்க முடியுது. இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஓகேங்க, நம்ம இந்த பக்கம் வந்துட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த குகை எப்படி இருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். செம்மையாக பண்ணியிருக்காங்க. இது வந்து பண்ண மரத்தில் இது நார்மலாக வந்தது தான். ஆக்சுவலாக இது வந்துட்டு நம்ம அந்த லைம் ஸ்டோனால் வந்த ஒரு குகை. நம்ம 10 மலை டெம்பிள்லாம் பார்த்தோம் இல்லையா, லைம் ஸ்டோன். ஸோ அந்த மாதிரி இது உருவான ஒரு இதுங்க. பட் இவங்க வந்து அதுக்கு பெரிய எதுவும் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ணலை. அது அப்படியே இருக்கிற மாதிரியே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், அப்படியே நம்ம உள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், எப்படி நடந்துக்கிட்டு இருங்க பார்த்தீங்களா? இவங்க பெருசாக எதுவுமே இது ரொம்ப ஒரு பெருசாக எதுவும் எடுத்து செய்யலை. எப்படி இருந்துச்சோ அதை அப்படியே விட்டுருக்குறாங்க. லைட்டாக சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் நம்மளால் பார்க்க முடியுது. டோன்ட் ரைட் எனிதிங் ஆன் த ராக்னு போட்டுருங்க. எல்லாம் பாறையில் எதுவும் எழுதிடாங்கன்னு போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், எப்படி இருக்கு பாருங்கள் இடம். அப்படி நம்ம மேலே போய்ட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம். எப்படி இருக்கு பாருங்கள் இந்த இடம், ரொம்ப அருமையாக இருக்குங்க. பாருங்கள், ஸோ இதுக்கு மேலே அப்படியே நம்ம ஏறி போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து பெருசாக எதுவும் எடுத்து எதுவும் பண்ணலை. எப்படி இருந்துச்சு அதை அப்படியே வச்சுருக்காங்க. படிகள் மட்டும் லைட்டாக பண்ணியிருக்கிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே பண்ணலைங்க. இதுக்கு மேலே பாருங்கள், செங்குத்தாக ஏறுது. ரொம்ப கவனமாக ஏறணுங்க. வாங்க நான் அப்படியே ஏறலாம். வாங்க, இங்கே வந்து பார்த்தாங்க ஒன்றுமே இல்லைங்க. இதுக்கு மேலே போகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இல்லை தாங்க, இந்த இடத்தோட இறந்து முடிஞ்சது. அப்படியே நம்ம கீழே இறங்கலாம். வாங்க, இங்கே ஒன்றுமே இல்லைங்க, அவ்வளோதான் இந்த இடம். இதை பாருங்கள். ஆக்சுவலி இதுக்கு மேலே இங்கே ஒன்றுமே இல்லைங்க. ஸோ இங்கே வந்து ஒரு லைட்டிங் மாதிரி பண்ணிக்காங்க, அவ்வளோதான். இந்த புகை அவ்வளோதான் இருக்குது பாருங்கள். ஓகேங்க, அப்படியே நம்ம கீழே இறங்க வேண்டியதான். ஓகேங்க, வாங்க அப்படியே நம்ம அப்படி கீழே இறங்க வேண்டியதான். ஆக்சுவலாக இந்த இடம் கேர்ஃபுல்லாக இறங்க வேண்டிய இடம். ஏன்னா மழை பெஞ்சிருக்கிறதுனால நல்லா வழுக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கவனமாக இறக்கணும். வாங்க அப்படியே நம்ம போய் பார்ப்போம். வாங்க கீழே இறங்க வேண்டியதான். ஓகேங்க, வாங்க அப்படியே நம்ம இறங்க வேண்டியதான். இங்கே பாருங்கள், படி எப்படி இருக்குது பார்த்தீங்களா? செங்குத்தாக இருக்குது. ரொம்ப கவனமாக இறங்கணும். ஸ்லிப்பாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்க, நம்ம அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அப்படியே இந்த பக்கம் ரிட்டர்ன் அப்படியே போக வேண்டியதான். இந்த பக்கம் அப்படியே எடுக்க பாருங்கள், இடம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? வா, செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. அங்கே பாருங்கள். வாங்க அப்படியே நம்ம ரிட்டர்ன் போகலாம். வாங்க, இங்கேருந்து இந்த இடம் எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல? பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த குகை வியூ எப்படி இருக்கு பாருங்களேன்,
சூப்பராக இருக்குது இந்த இடம் பார்க்கலாம். ஆக்சுவலாக இதுக்காக நீங்கள் வரணும்னு அவசியம் இல்லை. பட் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் பார்த்துட்டு வரீங்க இல்லையா, ஸோ ஒரு பேக்கேஜில் 2 3 4 5 இடங்கள் சொல்லுவாங்க. ஸோ அப்படி நீங்கள் வரும்போது இந்த இடத்த பார்க்குறது கண்டிப்பாக ஒருத்தன் தான் நான் சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த இதில் நான் அப்படியே சொன்ன மாதிரி புத்தர் வந்துட்டு பரவச நிலையில் இருக்கிறாரு. ஸோ நம்ம இந்து மதத்தில் வந்துட்டு ஒரு நம்பிக்கை உண்டு, விஷ்ணுவோட 9வது அவதாரம் தான் புத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், ஏன்னா விஷ்ணு பார்த்திங்கன்னா ஆழ்கடலில் இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் தான் படுத்திருப்பார். ஸோ அதே மாதிரியே புத்தரும் படுத்திருக்காரு பார்த்தீங்களா. ஸோ அருமையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இடமே பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு அமைதியாக, எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் நீட்டாக இருக்குங்க. வாங்க, இந்த பக்கம் ஒரு கோயில் இருக்குது, அதையும் நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுவோம். இங்கே பாருங்கள், இந்த கோயிலுக்கு போகணுன்னா நீங்கள் ஷூஸ் செருப்பு எதுவும் போட்டிருந்தீங்கன்னா கலத்திட்டு போகணுன்னு போட்டிருக்காங்க. வாங்க நம்ம கலத்திட்டே போய் பார்ப்போம். பாருங்கள், இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு 2 வழி இருக்குது. வாங்க நம்ம இந்த வழியில் போவோம். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இங்கேயும் ஒரு புத்தர் கோயில் தாங்க இருக்குது. வா, லைட்டிங்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க, அருமையாக இருக்குது. இங்கே பாருங்கள், புத்தர் இருக்கிறாரு. இங்கே ஒரு மாங்க் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க, எனக்கு தெரிஞ்சு புத்த துறவி இருக்கிற மாதிரி தெரியுது. இங்கே பாருங்கள், நல்லா இருக்குல்ல. ஓகேங்க, வாங்க அப்படியே நம்ம திரும்ப போகலாம். ஓகேங்க, என்ட்ரன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே புத்தர் சிலைகள் இருக்குது. நம்மளோட வலதுபுறத்துலேயும் புத்தர் சிலை தான் இருக்குது. ஓகேங்க, நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அப்படியே நம்ம எக்ஸிட் ஆக வேண்டியதான். வாங்க அப்படியே வெளியே போகலாம். வாங்க, இங்கே பார்த்திங்கன்னா நம்ம இந்த கோயிலுக்கு எழுத்தாக்கில், அந்த கேவுக்கு எழுத்தாக்களையும் பார்த்திங்கன்னா ஒரு டெம்பிள் மாதிரி இருக்குதுங்க. இது ஒரு ரெனோவேஷன் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பாருங்கள், அங்கேயே ஒரு கோயில் இருக்குங்க. எல்லாம் நம்ம அந்த தாய்லாந்தில் பார்த்த அதே கோயில்கள் மாதிரி தான் இருக்குது. அதாவது அதே அந்த ஸ்ட்ரக்சர் வந்துட்டு அதே டிசைனில் கட்டியிருக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க நம்ம இந்த வழியாக போகலாம். பார்த்தீங்களா, இங்கே பல டூர் ஆப்ரேட்டர்ஸ் இதை மாதிரி ஒரு செட் ஆஃப் ஒரு சைட் சீயிங்லாம் ஒரே இதாக போட்டு ஒரு நாள் 1 டே டூர் மாதிரி போட்டு கூப்பிட்டு வந்துட்டுருக்குறாங்க. இங்கே பாருங்கள், எல்லோரும் எத்தனை பேர் வராங்க பாருங்கள். மங்கி கேவுங்கிறதுனால நம்ம இன்னும் மங்கியை பார்க்கலான்னு நினைக்காதீங்க. அங்கே அந்த பக்கம் ரொம்ப மங்கி இருக்குது. வாங்க அந்த பக்கம் போய் பார்க்கலாம். இந்த இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக மங்கி தாங்க. புறாக்களுக்குமே உணவு வைக்கிறாங்க பாருங்கள். பாருங்கள், இந்த பக்கம் பாருங்கள், ஃபுல்லாக மங்கி எப்படி இருக்கு பாருங்கள். இந்த பக்கம் பாருங்கள், அதுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்து இது பண்ணிகிட்ருக்காங்க, விளையாட்டு கட்டிகிட்ருக்காங்க பாருங்கள். எல்லாம் சின்னதுலேருந்து பெருது மகன் எல்லாம் எப்படி ஏறிட்டு இருக்கு பாருங்க. செம்மையாக விளையாட்டு பண்ணிகிட்ருக்குங்க. உள்ளேயுமே 2 3 இருக்குது. நல்லா இருக்குங்க. ஓகேங்க, அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்பிங் கடைங்களாம் இருக்குது. ஸோ நம்மளுக்கு எதுவும் தேவைப்பட்டதுன்னா நிறைய பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை கூல்ட்ரிங்க்ஸ் எது காஃபி எதுவும் வேணும்னா அப்படியே குடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது இடம். ஓகே தாங்க, பரவாயில்லாமல் இருக்குது. ஓகேங்க, நான் இந்த மங்கி கேவ் டெம்பிளோட எபிசோட் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம இதோட கிராபியோட எபிசோட் இதோட முடியுது. நம்ம எல்லா இடமும் பார்த்து முடிச்சிட்டோம். நம்மளோட 1 டே டூரோட லாஸ்ட்டு பிளேஸ் இது. ஸோ இது முடிச்சுட்டு நம்ம நேராக ஹோட்டலுக்கு தான் போகிறோம். ஹோட்டலுக்கு போனதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம வந்துட்டு ஃப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்க, வாங்க போகலாம். நம்ம வண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கு, அப்படியே போகலாம். பாய்ங்க.